குத்துச்சண்டை முகாமுக்கு பயிற்சி பெற வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த பயிற்சி முடிந்தபின் நீங்கள் ஒவ்வொருத்தரும் குத்துச்சண்டையில் மிகப்பெரும் வீரராக இங்கிருந்து வெளியேறுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு பயிற்சிக்குள்ளே செல்வோம். அதாவது குத்துச்சண்டை என்றாலே மூங்கில தான் அதிகமா குத்துவாங்க. ஆனா அனைத்து குத்துக்களையும் நீங்கள் வாங்கிக் கொண்டு தருணம் குறைக்கும் போது ஒரு கும்பா குத்து அவர்கள் மூங்கில் குத்திவிட்டால் அவர்கள் கீழே விழுந்து விடுவார்கள். இதுதான் குத்துச்சண்டை. குத்துச்சண்டையில் எப்படி சிறந்த வீரராக வருவது என்பதற்கு முதல் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மாவட்டத்தில் இருக்கும் ஆளுங்கட்சி பிரமுகரை பார்க்க வேண்டும். அவர் அநேகமாக மணல், மண் போன்றவற்றை கடத்துவதோ அல்லது கனிம கொள்ளையில் ஈடுபடுவதோ அல்லது மரங்களை வெற்றி விற்பதோ மணலை அள்ளி விற்பதோ போன்ற விஷயங்கள் தான் அதிகமாக பண்ணிக் கொண்டிருப்பார். அல்லது நேரம் முடிந்த பிறகு, அதாவது 10 மணிக்கு அப்புறம் டாஸ்மாக் பாட்டுகள் வித்துக் கொண்டிருப்பார். இப்படிப்பட்டவரை நீங்கள் பகல் நேரத்தில் பார்க்க வேண்டும். அப்பதான் வீடியோ கிளியரா வரும். வீடியோ கிராஃபரை ஒருத்தர் கூட்டு போங்க சொந்தமா. அவைப்புலவர் போல் ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்தால் நன்றாக இருக்கும். அவரையும் கூட்டுக் கொண்டு செல்லுங்கள். நீங்கள் அந்த பிரமுகரை பார்த்து அவர் காண்டாகும் அளவுக்கு கேள்வி கேட்க வேண்டும். ஏன் சார் இந்த மாதிரி கனிம கொள்ளை பண்றீங்க? ஏன் மண்ணாளி விற்கிறீங்க? ஏன் பாட்டில்களை டாஸ்மாக் விட்டு வெளியே விற்கிறீங்க? இந்த மாதிரி இதெல்லாம் சட்டமீறல் அல்லவா? அவருக்கு கோபம் வர வேண்டும். அப்படி வராவிட்டால் மீண்டும் மீண்டும் பல கேள்விகளை நீங்கள் கேட்க வேண்டும். கேட்டதும் அவருக்கு ஒரு தருணத்தில் கோபம் வரும். சிலருக்கு கேட்டவுடன் முதல் கேள்வியிலே கோபம் வரும். விடுவார் ஒரு குத்து உங்கள் மூஞ்சில். அந்த குத்து விழுந்தவுடன் நீங்கள் பின்வாங்கி விடக்கூடாது. இங்கேதான் சூட்சமம். திரும்ப திரும்ப அவர் காண்டாக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் குத்துவார். அவர் குத்தி முடிந்தவன் எங்கே குத்தினார், எப்படி குத்தினார், எவ்வளவு குத்தினார், அனைத்து விஷயங்களையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதாவது நீங்கள் மற்றவரை குத்தும் முன்பது நீங்கள் எப்படியெல்லாம் குத்துப்பட வேண்டும், குத்துப்பட்டால் வலிக்குமா, குத்துப்பட்டால் ரத்தம் வருமா, மூக்கு உடையுமா, பல்லு உடையுமா என்பதை கற்றுக்கொண்டு விட்டால் நீங்கள் குத்தும் போது அது வசதியாக இருக்கும். இதை ஏன் சொல்றேன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி குத்து வாங்கிய பலர் இருக்கிறார்கள். நம்ம மூத்த பத்திரிகையாளர் சபீர், அப்புறம் இந்தியா டுடே பத்திரிகையாளர் மாதவ், அப்புறம் இப்ப 2 பேர் கதிரவனும் செபாஸ்டியனும் நியூஸ் தமிழ்ல இருந்து போயிட்டு ஒரு பிரமுகரை பார்த்து குத்துச்சண்டை பயிற்சி பெற்று வந்துள்ளார்கள். இவர்கள் அனைவரும் இன்று ஒரு சிறந்த குத்துச்சண்டையாளர்களாக இருப்பார்கள் என நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இவர்களின் சங்கம், அதாவது பத்திரிகையாளர் ஊடகவாதிகளின் சங்கம் கூட இதை கண்டுகொள்வதில்லை. ஏனென்றால் குத்துவது ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள் என்றால், குத்துவதை நான் தவறாக சொல்லவில்லை. என்றால் குத்து வாங்குவதே நம்ம பயிற்சி பெறுவதற்கு தான். இப்படியெல்லாம் நீங்கள் குத்து வாங்கிவிட்டால் ஒரு பெரிய குத்துச்சண்டை வீரராக பதக்கம் வெல்வீர்கள் என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.